பாண்டிய ஸ்டோரிகளில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலி கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க கூட இருந்ததுக்கு அப்புறமா தான் என் மனசே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணா, நீல தங்கமயில் கிட்ட இப்படியெல்லாம் பேசியிருந்திருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை எந்த பொண்ணும் விரும்பவே மாட்டா. நீ கோவத்தில் பேசியிருந்தாலையும் தப்பு தான். அதனால் தங்கமயில் கிட்ட எப்படியாவது நீ மன்னிப்பு கேட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன, நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதா? அவள் எப்படியும் இந்த விஷயத்தில் பொய் மட்டும்தான் சொல்லியிருப்பா. அவகிட்ட நான் எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்கணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலையும் பொய்யா சொல்லியிருந்தாலையும் பரவாயில்ல, நீ மன்னிப்பு கேட்டுரு. இல்லாட்டி நீ செய்கிற பாவத்தை விட அவங்க ஒன்றும் பெருசாக பண்ணலன்னு அர்த்தமாயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அவங்களுக்காக தானே நீங்கள் என்ன வேண்டான்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் குழந்தையும் பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்க. அடுத்து இயரிங்குள்ள உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் தீர்க்கமாக முடிவு எடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆமாம், அடுத்ததாக கோர்ட்டில் விசாரணை வரும்போது நீங்கள் லாயர்கிட்ட பேசுகிறீங்க. நம்மளுக்காக எதுவும் அவங்க வாதாட வேண்டாம், நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.